ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆலு மட்டர் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து இப்போ மட்டர் சீசன் வந்து ரொம்ப அதிகம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சூப்பராக வந்து இதை வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்படும் போது வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் வந்து சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு வந்து வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்து நல்லா வந்து அலசிட்டு நம்ம வந்து இதில் வந்து வதக்கி இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு கூட வந்து தேவைக்கு தக்கன உப்பு வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து தோலையெல்லாம் உரிச்சிட்டு ரொம்ப வந்து சாஃப்டாக இடிக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக வந்து சதைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து ரசத்துக்கு வந்து எப்படி சதைச்சி எடுப்போம் அந்த மாதிரி வந்து சதைச்சி எடுத்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அப்போ அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். நான் சதைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம்ல கடாயில், அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த இடித்து வச்சுருக்க இது பூண்டு வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்க வேண்டியது தான். மூடி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம், தொலி உரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த இது என்னது பச்சை பட்டாணி, இதை வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்தப்புறம் நம்ம இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து வேகாது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது கூட சேர்த்துட்டோம்னா அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து வந்து சூப்பராக வந்து வெந்துடும். இப்போ நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். கையோட சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்தப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான். பாருங்கள், நம்ம பட்டாணியை வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து கிண்டி வைக்கலாம். இப்போ நம்ம கிண்டியாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இன்னும் ஒரு கிண்டிட்டு தேவைக்கு தக்கன ரெசிபிக்கு வந்து நம்ம இது வந்து கூட்டாக தான் எடுக்கணும். ஓகேவா? அதனால் வந்து தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வரணும். ஒரு 3/4 வாசிக்கிட்ட வெந்ததும் நம்ம மசாலா போட்டுக்கலாம். மசாலா இதில் வந்து எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்ப்போம். கொஞ்சமாக வந்து இது வந்து சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்குங்கிறதுனால வந்து கேஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து கூட்டு மாதிரி சுண்டி வந்தோன்னா இதோட அந்த சப்ஜி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து சீசன் டைமும் மட்டர் கிடைக்கிறதுனால வந்து பட்டர் பன்னீர், அப்புறம் வந்து இதை வச்சு அல்வா கூட பண்ணுவாங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன். பச்சை பட்டாணியில் வந்து அல்வா பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ சீசன் டைமுங்கிறதுனால வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கும் கிடைக்கும். ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பச்சை பட்டாணி வந்து யூஸ் பண்ணாத வீடே கிடையாது. இங்கே வந்து மட்டர்னு சொல்லுவாங்க. இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4-5 மார்ச் வரைக்கும் கிடைக்கும். மார்ச் வரைக்கும் இந்த இது வந்து கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப இது பண்ணுவோம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு தால் கூட, இல்லை ஒரு சப்பாத்தி கூட, இல்லை வந்து ரைஸ் கூட வந்து நம்ம சூப்பராக வந்து இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் நான் செய்து முடிச்சுட்டு நான் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு தக்காளி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணோன்னா இன்னும் வந்து அது வந்து ஒரு எரிப்பு, அப்புறம் அந்த பட்டாணியோட ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அது இந்த தக்காளியோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து இந்த காய்கறி முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வந்தால் தான் உருளைக்கிழங்கும் அந்த பச்சை பட்டாணி வந்து சூப்பராக வெந்து வந்து செட் ஆகும். இது வந்து 3/4 வாசிக்கிட்ட வெந்தப்புறம் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வற்றிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஒரு பட்டாணி எடுத்து அதிலேருந்து செக் பண்ணேன். பாருங்கள், சூப்பராக வந்து வெந்துருச்சு பாருங்கள். இனி நம்ம மசாலா எல்லாம் போடும்போது வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வெந்துடும். இப்போ நான் மசாலா எல்லாம் சேர்க்க போகிறேன். என்னென்ன மசாலா சேர்க்குறேங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக எனக்கு வந்து இது ரொம்ப குட்டி ஸ்பூன், அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூனும் இன்னும் கொஞ்சமாக வந்து இது வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். ஓகேவா? கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது சூப்பராக கிண்டி விட்டுக்கலாம். வாசனே வந்து சூப்பராக வருதுங்க பாருங்கள். இப்போ சுத்தமாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த இது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான வந்து சப்ஜி ரெடி ஆகிடும். நம்ம இது வந்து வெந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றினப்புறம் வந்து நம்ம கரண்டி வச்சு கொஞ்சம் மேட்சிஸ் மாதிரி வந்து தம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நான் தம் பண்ணி விடும்போது நான் காமிக்கிறேன். பாருங்கள், நமக்கு சப்ஜி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இதோட அளவு. தண்ணியெல்லாம் வற்றி இது வந்து ஒரு அரை மணி நேரம், இந்த குளிருக்கு வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சுன்னா சூப்பராக வந்து வற்றிடுவோம். பாருங்கள், சப்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எப்படி எம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆவி பறக்க இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து விரும்பி சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யார் இருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.